Hi 11th and 12th students, நீங்கள் இந்த ஹோல் இயர் போட்ட எஃபர்ட்ஸ், ஹார்ட் ஒர்க்ஸ், சின்சியரிட்டி, ஸோ நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணி எப்படி ஒவ்வொரு எக்ஸாம்ஸையும் கவர் பண்ணிட்டு வந்தீங்களோ, ஸோ அது நீங்கள் இந்த ஹோல் இயர் போட்ட எஃபர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட்டு தான் அதனுடைய வெளிப்பாடாக இருக்கும். ஸோ நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி மார்க் கிடைக்கணும், ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு இந்த 1 மந்த் நீங்கள் இருக்கக்கூடிய 1 மந்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ரோட் மேப் வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு வீடியோ மூலயமா நீங்கள் ஈஸியாக 550+ மார்க்ஸ் எடுத்துடலாம். அதே மாதிரி கட் ஆஃப், ஸோ உங்களோட லைஃபுக்கு முக்கியமான அந்த கட் ஆஃப் மினிமம் நீங்கள் 180+ எடுக்கிறதுக்கு ஸோ இந்த வீடியோ கன்ஃபார்மாக உதவும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கன்ஃபார்மாக ஏதோ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஸோ அவங்களோட லைஃப்பை மோட்டிவேட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுக்கும் உதவுன்னு நம்பிட்டு இந்த ஒரு வீடியோவை ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இனி இருக்கக்கூடிய 1 மந்தில் நம்ம எப்படி டைமை மேனேஜ் பண்ணி நம்ம வந்து எப்படி நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஸோ டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ. ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்த ஹோல் இயர் நீங்கள் வந்து என்ன தான் எஃபர்ட்ஸ் போட்டிருந்தீங்கனாலும் உங்களுக்கே உங்களை பற்றி தெரியும். ஸோ நாம் குவார்ட்டர்லியில் என்ன மார்க்ஸ் எடுத்தோம், ஹாஃப் இயர்லியில் என்ன மார்க் எடுத்தோம், ஸோ ரிவிஷனில் என்ன மார்க் எடுத்தோன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் எடுத்த அங்கே என்ன மார்க்ஸ்லாம் எடுத்தீங்களோ ஸோ அதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட்டாக வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து வரப்போகுது. ஸோ அது நீங்கள் இன்னி பண்ணக்கூடிய இந்த 1 மந்தில் என்ன ரிவிஷன் பண்ணுறீங்களோ ஸோ அதுதான் வந்து உங்களுடைய ரிசல்ட்டாக இருக்க போகுது. ஸோ எல்லாத்துக்குமே இருக்கிற மாதிரி ஒரு கனவு தான் உங்களுக்கு இருக்கும். எல்லோரும் மினிமம் என்ன ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, ஒரு 500+ எடுத்துகிட்டா போதும் ஒரு டீசெண்டான மார்க்காக இருக்கணும். ஸோ இங்கே 500+ங்கிறது ரொம்ப ஈஸி தான். பட் வந்து நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறத ஒரு நிமிஷம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நாம் வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். மெயின் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம், ஸோ அதர் சப்ஜெக்ட்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, மெயின் சப்ஜெக்ட்னு சொல்கிறது இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் தான். நீங்கள் எந்த குரூப்பாக இருங்க, பயாலஜி குரூப்பாக இருங்க இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பாக இருங்க, எந்த குரூப்பாக இருந்தாலும் ஃபார் போத் காமன் சைடாக வந்து நம்ம வந்து எதை பார்க்குறோம் அப்படின்னா மெயின் சப்ஜெக்டில் இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பிசிக்ஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதை ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த 1 மந்த் எப்படி டைம் மேனேஜ் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, அதே மேக்ஸ். ஸோ மேக்ஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது உங்களுக்கு தெரியும். அதை என்ன பண்ணணும், அதுக்கு எந்த லெசன்ஸ்லாம் பார்க்கணும், அதே மாதிரி இந்த 30 டேஸில் வந்து நீங்கள் எப்படி ரிவைஸ் பண்ணணுங்கிறத பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி அதர் சப்ஜெக்ட், ஸோ அதர் சப்ஜெக்ட்னு சொல்கிறது ரிமைனிங் சப்ஜெக்ட் எல்லாமே போட்டுக்கோங்க. தமிழ், இங்கிலீஷ், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி, இதை நீங்கள் வந்து அதர் சப்ஜெக்டில் வச்சுக்கலாம். ஸோ சின்சியராக சொல்கிறேன், வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிரும். அண்ட் தென் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக எடுத்துடலாம். அதுக்கு நீங்கள் வந்து வீடியோவை பார்த்தா மட்டும் பத்தாது, அதுக்கு அடுத்தது நீங்கள் ஒன்றோட பண்ணணும், உங்களுடைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதை கரெக்டான வேவில் பண்ணணும். ஸோ வந்து சும்மா வீடியோ பார்த்துட்டு ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னா தெர் இஸ் நோ யூஸ் இன் தட், ஓகேவா? ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கன்ஃபார்மாக இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து லெட்ஸ் கோ இன்டு த ஸ்டடி பிளான். ஸோ என்ன ஸ்டடி பிளான், ஃபஸ்ட்டு மெயின் சப்ஜெக்ட் அண்ட் அதர் சப்ஜெக்ட். ஸோ இதுவரையும் வந்து நான் உங்களுக்கு நம்மளோட ஓல்டு வீடியோஸ்லேயே சொன்னதான். ஸோ நியூ வீடியோஸில் அதை சொல்ல போகிறேன். ஸோ மெயின் சப்ஜெக்ட்டுங்கிறது வந்து என்ன, அதர் சப்ஜெக்ட்டுங்கிறது என்னங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். மெயின் சப்ஜெக்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கூலில் படித்து ஸ்கூல் போகிறத வந்து அதர் சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. மெயின் சப்ஜெக்ட்டுங்கிறது நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் மார்க் எடுக்கிற மாதிரி. ஸோ அப்போ மார்க் எடுக்கிறது தான் முக்கியம், ஸ்கூல் போகிறது இல்லை. ஸ்கூல் போனாலும் நமக்கு அந்த தேவைங்கிறது அந்த மார்க் தான். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மெயின் சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் சப்ஜெக்டில் எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஸோ எந்த டைமிங்கில் முதல்ல படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்கூல் டைமிங் இருக்கும். ஸோ நான் பேசிக்காக சொல்கிறது என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் எழுந்திரிங்க. ஸோ மார்னிங் அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்னி இருக்கக்கூடிய இந்த 1 மந்த் உங்களுக்கு 3ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிச்சிடும், ஓகேவா? அதில் மெயின் சப்ஜெக்ட் வர்றதுக்குமே 3ஆம் தேதியிலேருந்து படிங்க. ஸோ தமிழ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அந்த டைம்லேயும் நீங்கள் மெயின் சப்ஜெக்டே படிங்க அப்படிங்கிறதான் என்னுடைய நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வேல்யூபிளான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னால் அதை தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் வந்து படிக்கிறதே மெயின் சப்ஜெக்டுக்காக தான், கட் ஆஃப் தான் உங்களுக்கு வந்து கேட்க போகிறாங்க. ஸோ டூ ஃபோக்கஸ், அதில் வந்து உங்களோட ஃபோக்கஸை அதிகமாக வைங்கன்னு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது.
ஸோ இதை வந்து நம்ம ஸோ மார்னிங் வந்து 2 ஹவர்ஸ் படிக்கிறீங்களா, ஸோ ஈவினிங்கும் அதே மாதிரி ஒரு 3 ஹவர்ஸ் மினிமம் இந்த இருக்கக்கூடிய டேஸில் அட்லீஸ்ட் 5 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஸோ நான் இது எதுக்கு நான் உங்களுக்கு வந்து இது சொல்லிகிட்டு இருக்கேன்னா, ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஸோ மினிமம் நான் என்னுடைய கோல் வந்து என்ன அப்படின்னா, ஸோ வீடியோஸ் பார்க்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஸோ ஒரு மேக்ஸ் அதே மாதிரி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் 90 வச்சுருங்க, மேக்ஸில் ஒரு மினிமம் 95 வச்சுருங்க அப்படிங்கிறத என்னுடைய வந்து ஒரு மெயின் ப்ரிசெட் கோலாகவே இருக்குது. ஸோ அதுக்கு நான் கொடுக்கக்கூடியதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மேக்ஸ்க்கு வந்து பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி இந்த மேக்ஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்னதாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இருக்கக்கூடிய 1 மந்த்து வந்து நீங்கள் வந்து நிறைய யோசிக்கலாம். ஸோ நான் இந்த ஹோல் இயர் வந்து நான் வந்து அவ்வளோக்கும் எஃபர்ட் போடல சார், அதே மாதிரி நான் அந்த ஹோல் இயர் ஆனால் நான் எஃபர்ட்ஸே போடலை, நல்லாவே படிக்கலை அப்படின்ட்டு வந்து நிறைய வந்து உங்களுக்கு இந்த டைமில், அதாவது படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரியான பல சிந்தனைகள் வரும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் மனசுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இருக்கக்கூடிய 1 மந்தில் நான் வந்து என்னோடய ஃபுல் எஃபர்ட்ஸை போட போகிறேன். ஓகேவா? நீங்கள் வந்து அதை வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் ரிசல்ட் நல்லா வருதோ இல்லை வந்து ஆவரேஜாக வருதோ அது வந்து எனக்கு வந்து அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களால் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட முடியுங்கிறது இந்த 1 மந்தில் போடுங்க, ரிசல்ட்டு தானாக வருங்கிறத அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த டைமில் போயிட்டு நம்ம இதை வந்து கடைசி நேரத்தில் நம்ம இப்படி உட்காந்து இவ்வளோ நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அதே மாதிரி இந்த பிளானை நம்ம அதாவது கன்சிஸ்டண்ட்டாக போட போகிறோம் அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து என்ன யோசிப்பீங்கன்னா, ஸோ இதை நம்ம முன்னாடி இருந்து பண்ணியிருந்தால் நமக்கு என்ன ஆயிருக்கும், ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிருந்துருக்கலாமே. அதே மாதிரி ஃபியர் ஆகாதீங்க. ஸோ இந்த லாஸ்ட்டு 1 மந்தில் நான் வந்து நிறைய படிக்காமல் வச்சுருக்கேன், அதே மாதிரி எனக்கு ரிவைஸ் பண்ண டைம்லன்னு மட்டும் ஃபியர் ஆகாதீங்க. ஸோ கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ எதெல்லாம் தேவையில்லாமல் அன்வான்டாக நீங்கள் எதெல்லாம் பார்க்க வேண்டாங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு மேக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா 12 சாப்டர் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். 12 சாப்டரில் மெயினாக நான் சொல்ல வர்றது 12th ஸ்டூடெண்ட்ஸ் 1 மார்க்ஸை விடாதீங்க. ஸோ 25 1 மார்க்ஸ் இருக்கா பெர் சாப்டர் அப்படின்னா 12 சாப்டர்லையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. ஏன்னா 1 மார்க்ஸ் பிளேஸ் மெயின் ரோல். கிட்டத்தட்ட 17 18 1 மார்க் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்து வரப்போகுது புக் பேக்கில் இருந்து. ஸோ இது வந்து இதை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சாலிடாக வர மார்க்ஸ்க்கு முதல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அடுத்தடுத்தது போகலாம். ஏன்னா நீங்கள் என்னதை ஸோ ஓரளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே நல்லா எழுதிட்டீங்க, நல்லா மார்க்ஸ் வரப்போகுது அப்படின்னா 1 மார்க்ஸில் கோட்டை விட்டுட்டு வரக்கூடாது. ஸோ எது ஸ்டார்டிங் ஃப்ரம் பேஸ்லேருந்து போங்க, 1 மார்க்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். முதல்ல இருக்கக்கூடிய 12 சாப்டர்னுடைய 1 மார்க்ஸை தரவு பண்ணி வச்சுக்கோங்க, ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. ஸோ நிறைய மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பர் எடுத்து நீங்களே கூட ஆன்சர்ஸை டிக் பண்ணிவிட்டு இல்லை ஜெராக்ஸ் போட்டு எடுத்து வச்சுட்டு டிக் பண்ணிவிட்டு ஸோ ரிவைஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ அதில் எவ்வளோ 1 மார்க்ஸ் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 1 மார்க்ஸை முதல்ல வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படித்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மெயினாக ஆனால் ஒன்று. அடுத்தது இந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து நான் வந்து இந்த லெசன் பை லெசன் தான் போகன்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ இம்பார்ட்டன்ஸ் தயவு செய்து இம்பார்ட்டன்ஸை பார்க்காதீங்க. நான் ஒரு ஆவரேஜாக இருக்கேன், இல்லை வந்து நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்னாலுமே முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு 6 சாப்டர் 5 சாப்டர் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் பாருங்கள், ஆனால் முழுவதுக்கும் இம்பார்ட்டன்ட் மட்டுமே பார்த்துட்டு போக வேண்டாங்கிறது மட்டும்தான் என்னுடைய வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது என்னென்னா இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் நிறைய பேர் இங்கே இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள், அது மாடலாக பாருங்கள், கான்செப்டாக பார்த்தீங்கன்னா கூட ஒரு யூஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதே அப்படியே பார்த்துட்டு போயிட்டு ஸோ மக்கப் போட்டு போயிட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறீங்க. ஸோ இந்த தவிர வந்து நீங்கள் வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க. ஸோ அப்படி பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு எப்படி சொல்கிறது, அட்லீஸ்ட் ஒரு 20 மாடல் கொஸ்டின்ஸ், ஏன்னா மேக்ஸ் வந்து ஃபுல்லாக பார்க்க முடியாதுன்னா அட்லீஸ்ட் 25 மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பர் எடுங்க. ஸோ மேக்ஸிமமே அவ்வளோதான் இருக்கும். ஸோ அந்த எல்லா மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்கிறதையும் பார்த்துட்டு போங்க, அப்போ தான் உங்களால் 50+ கிராஸ் பண்ண முடியும். ஸோ இது இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க, நம்ம வீடியோஸ் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க. ஸோ இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய 7 சாப்டரை கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சாப்டரு, அதே மாதிரி செகண்ட் சாப்டர், அதே மாதிரி 4th சாப்டர், 5th சாப்டர், 6th சாப்டர், அண்ட் தென் 7th சாப்டர், 9th சாப்டர். ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் 12th சாப்டர் ஒன்றுமே கிடையாது, ஈஸி. அதே மாதிரி முடிஞ்சால் 11th சாப்டர் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் பார்த்தாலே 90+ ஷியூராக வந்துடும். ஸோ இதை பார்த்தீங்கனாலே 7 5 மார்க்ஸுமே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம்.
35க்கு 35 ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் எடுக்க முடியாது. இந்த சொன்ன சாப்டரில் முழுசாக பார்க்கணும். மெயினாக ஃபஸ்ட்டு வால்யூமை முழுசாக நான் சொன்ன சாப்டரில் எந்த எக்ஸாம்பிள்ஸுமே விடாதீங்க. ஸோ அதில் வேணும்னா இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், இம்பார்ட்டன்ட் சம் எல்லாமே February 1 போடுவேன். உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்க்கு மெயினாக அப்லோட் பண்ணுவேன். என்ன 2 மார்க்ஸ்லாம் மெயினாக படிக்கணும். ஸோ இதெல்லாம் இப்போ விடாமல் நீங்கள் வந்து படிக்காமல் நீங்கள் எக்ஸாமுக்கு போகக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே நான் செப்பரேட் வீடியோவாக போட்டு அப்லோட் பண்ணுவேன். அதெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஐ நீட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்து போடுங்க. அதே மாதிரி நான் இப்போ இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க, ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ இதுதான் இந்த சாப்டர். ஸோ இப்போ நான் சொன்ன 7 சாப்டர் ப்ளஸ் அந்த 2 சாப்டர் 9 சாப்டர் படிச்சிட்டாலே ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த சாப்டர்லாம் முடிச்சதுக்கப்புறம் மேக் அ ஃபார்முலா ஷீட், ஒரு ஃபார்முலா ஷீட் போடுங்க. அந்த ஃபார்முலா ஷீட்டில் சாப்டர் 1 அதில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது, ஓகேவா, எழுதலாம், தப்பு கிடையாது. ஒரு ஃபார்முலாவில் ஒரு சைடில் எழுதிக்கோங்க. சைடில் சின்னதாக எக்ஸசைஸ் 1.1 இதில் என்னென்ன இதெல்லாம் கவர் ஆகுது, ஸோ டிடர்மினன்ட் எடுக்கிறது, அட்ஜாயின்ட் எடுக்கிறது, அப்புறம் வந்து டிரான்ஸ்போஸு, அப்புறம் வந்து இதெல்லாம் என்னென்னலாம் வருதோ ஸோ அது எல்லாத்தையுமே எழுதுங்க. அதே மாதிரி 1.2ல் என்ன, அதே மாதிரி 1.3ல் என்ன, 1.4ல் என்ன, ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன், ஸோ அது என்ன அப்படிங்கிறது அதை பாருங்கள். அடுத்து 1.5ல் என்ன, காசியன் எலிமினேஷன் மெத்தட், அடுத்து 1.6ல் என்ன வருது, 1.7 என்ன வருதுன்னா அப்படி ஒவ்வொரு எக்ஸசைஸாக ஸோ செப்பரேட் சாப்டர் முதல்ல ஃபார்முலாஸை ஃபுல்லாக எழுதிடுங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸாக எழுதி நீங்கள் சின்னதாக எழுதிக்கோங்க. 2.3 இதில் என்ன கான்செப்ட் வருது, ஸோ அந்த எக்ஸசைஸ் நம்பர் சொன்னாலே அதில் என்ன கான்செப்ட்னு சின்னதாக உங்களுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ், அதாவது உங்களுக்கு புரியுறதில் சின்னதாக எழுதிக்கோங்க. ஸோ இப்படி எழுதி நான் ஒரு தடவைக்கு 2 தடவை ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் 100% தயாராகிட்டீங்க ஸோ மேக்ஸுக்கு. ஸோ மேக்ஸ் பொறுத்த வரையும் நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்பீங்க. எனக்கு சென்டம் போகுது இன்டீரியர் 1 மார்க்கில் என்ன, எனக்கு வந்து நான் வந்து புக் பேக்கில் இருக்கிற எல்லா 1 மார்க்ஸும் படிச்சுட்டு போயிருந்தேன்னா அதனால் 15 1 மார்க் தான் வருது. ஸோ வந்திருக்கலாம் 15 1 மார்க் வந்திருக்கலாம் புக் பேக்கில் இருந்து. ஸோ அது ஸ்கூல் எக்ஸாம், ரிவிஷன் எக்ஸாமில் வந்திருக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள், அதுக்கு முந்தின இயர் எடுத்து பாருங்கள். இந்த 2 இயர்லேயுமே 17 1 மார்க் ஒரு இயர்லையும் 18 1 மார்க்ஸ் இன்னொரு செட் பேட்ச்லேயும் வந்திருந்தது. ஸோ இதுதான் வந்து ஒரு உண்மை, ஓகேவா. ஸோ மேபி இந்த இயர் இன்னும் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தது இல்லை கஷ்டமாக இருந்தாலுமே 17 1 மார்க் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 18 கூட எதிர்பார்க்கலாம். ஸோ மினிமம் ஒரு 17 வச்சுக்கோங்க, 3 மார்க் போகிற மாதிரி. ஸோ மற்றதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதில் எந்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னா மெயினாக இந்த தீரம், இந்த எப்படி சொல்கிறது, இந்த தீரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2.2 செகண்ட் சாப்டரில் ஒரு தீரம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய தீரம் அதெல்லாம் கொஞ்சம் நாளாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 11th ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய இதே மாதிரி தீரம் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. ஏன்னா கம்பல்சரிஸில் செக் வைப்பாங்க. ஸோ போன வருஷம் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்பல்சரி ஃபஸ்ட்டு சாப்டர் இருந்து தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி தான் நான் சொல்கிறது என்னென்னா, எங்கெல்லாம் மார்க்ஸ் உங்களுக்கு செக் வைப்பாங்கன்னா, நான் சொன்ன சாப்டர் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா செக் வைக்கிறதையும் சேர்த்து எழுதிடலாம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு முதல்ல நான் சொன்ன அந்த 7 சாப்டர், அந்த 7 சாப்டரை முடிச்சுட்டா அடிஷ்னலாக சொன்ன அந்த ஈஸி 2 சாப்டர், லெவல் கூட கொஞ்சம் ஒரு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் 12 முடிச்சிடுவீங்க. ஸோ 7 சாப்டர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது 12 முடிச்சிருங்க, ஈஸி தான். அடுத்தது மீதி இருக்கிறது உங்களுக்கு இப்போ நான் சொன்னதில் கூட எதுவும் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதையும் கூட உங்களுக்கு படிச்சிருந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் வரும். நான் சொன்னது எனக்கு கொஞ்சமாக பார்க்கணும், ஆனால் ஃபுல்லாக பார்த்துட்டு நான் நல்ல மார்க்ஸ் எடுக்கணுங்கிறப்ப ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். மற்றதை நான் ஃபோக்கஸ் ஏன்னா நான் சொன்னது கவர் ஆகிரும். ஸோ நான் சொன்ன சாப்டர்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் பாருங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் மேக்ஸ்க்கான டிப்ஸ். ஸோ இதை நீங்கள் இந்த 30 டேஸில் நான் இதை எப்படி ஃபாலோ பண்ணுறது, நான் எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்கணும் அப்படின்னா அதிகபட்சம் மேக்ஸ்க்கு 2 ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இனி இந்த மெயின் சப்ஜெக்ட்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இறங்குறீங்க, கட் ஆஃப் லீட் பண்ணி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு தேவையான ஒன்றுனா இது மட்டும்தான். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஸோ யூ கேன் கெட் அ குட் ஸ்கோர் இன் கட் ஆஃப். ஏன்னா மேக்ஸோட மார்க்ஸ் மட்டும்தான் டேரெக்டாக அப்படியே எடுத்துப்பாங்க. ஸோ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கூட /2 போட்டு இது நீங்கள் 90 எடுத்திங்கன்னா 90 தான் வரும். ஸோ இது மேக்ஸில் நீங்கள் 90 எடுத்துட்டிங்கன்னா கட் ஆஃபில் அப்படியே ஆட் ஆக போகுது. ஸோ அதனால் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஸோ ஏன் மேக்ஸ் எல்லோரும் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ வித்தவுட் மேக்ஸ் நீங்கள் நல்ல கட் ஆஃப் எடுக்க முடியாது, ஓகேவா. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக பார்த்துருந்தீங்கன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் சொன்ன 7 சாப்டர்லையா உங்களால் எவ்வளோ முடிக்க முடியும், எவ்வளோ முடிச்சிருக்கீங்கன்னு பாருங்கள். சப்போஸ் எனக்கு
கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு பட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு வால்யூமில் நான் சொன்ன சாப்டர்ஸை மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ் நான் February 1 நம்ம வரிசையாக மேக்ஸ்க்கு எப்படி எக்ஸசைஸ் பார்க்கணும், அதே மாதிரி என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் எக்ஸசைஸ் பார்க்கணும், அதே மாதிரி பிசிக்ஸ் என்ன பார்க்கணும், கெமிஸ்ட்ரி என்ன பார்க்கணும், நம்மளோட சேனல்லையே நம்ம வீடியோஸ் கொடுப்போம். ஸோ ஸ்டே கனெக்டடாக இருங்க, நான் சொல்கிறத பண்ணுங்கள். அதே மாதிரி பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்க்கு மொத்தமாக 2 வால்யூத்துக்கும் சேர்த்து என்ன 2 மார்க்ஸ் படிக்கணும், என்ன 3 மார்க்ஸ் படிக்கணும், என்ன 5 மார்க்ஸ் படிக்கணும். ஸோ மொத்தமாகவே ஒரு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் சேர்த்து ஒரு 50 கொஸ்டின்ஸ்குள்ளே வரும். அதே மாதிரி ஒரு 5 மார்க் ஒரு 25 மார்க்ஸ் வரும். ஸோ அதுவும் அந்த 5 மார்க்ஸாகவே வராது. கெமிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா 25 5 மார்க்ஸ் நான் பிடிஎஃபாக மேக் பண்ணி உங்களுக்கு வீடியோஸாக மேக் பண்ணி போடுறேன் அப்படின்னா அதில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கலந்துருக்கு. ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். 25 5 மார்க்கான்னு பார்க்க வேண்டாம், அதுலேயும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கலந்துருக்கு அப்படின்னு நினைங்க. அதே மாதிரி பிசிக்ஸ் என்ன டெரிவேஷன் பார்க்கணும், என்ன 2 மார்க் பார்க்கணும், என்ன 3 மார்க் பார்க்கணும், இது எல்லாமே ஒரே பிடிஎஃபாக மேக் பண்ணி நான் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் தென் இதெல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, எனக்கு ப்ராப்ளம்ஸு வேணும், நான் என்ன பார்க்குறதுன்னு தெரில அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குமே நான் வீடியோஸ் அந்த டைமில் மேக் பண்ணி போகிறேன். அதே மாதிரி நிறைய ஸ்டடி பிளான்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஸ்டடி பிளான்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஸோ ரெட் கலர் ஹார்ட் சிம்பிள் போட்டுடுங்க, யூஸ்ஃபுல்னு கமெண்டில் ரிப்ளை போடுங்க. நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் பார்த்தாச்சு. ஸோ மேக்ஸ்க்கு போதுமான அளவுக்கான நான் என்ன பண்ணணுங்கிறதுக்கான ஒரு ஐடியாஸை கொடுத்துருப்பேன். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிறது தான். முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறத மேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேபி உங்களுக்கு ஏதோ ஒரு 5 மார்க்ஸ், ஸோ ஒரு மேக்ஸ்க்கு ஒரு 2 ஹவர்ஸ், ஸோ 4 to 6 நான் நான் மார்னிங் படிக்கிறேன் அப்படின்னா ஸோ ஒரு 4 to 5 எடுத்த உடனே நீங்கள் வேறு எதோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஏதோ ஒரு 5 மார்க்ஸ் பார்க்குறீங்கன்னா பாருங்கள். ஏன்னா புதுசாக நீங்கள் ஏதோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க் படிக்காமல் விட்டு இருந்திருக்கலாம். ஸோ அந்த 5 மார்க்ஸ் படிங்க. ஸோ இல்லை ஆல்ரெடி படித்ததை நான் மறுபடியும் ரிவைஸ் பண்ணி பார்க்குறேன், நான் இதுவரை நிறைய படிச்சிட்டேன், ஸோ போதுமான அளவுக்கு படிச்சிட்டேன் அப்படின்னா டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதுவே உங்களுக்கு ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைமில் ஸோ லெசன் பை லெசன் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சொல்ல போகிறது என்ன கான்செப்ட்னா, ஸோ நீங்கள் மேக்ஸில் 7 சாப்டர் சொல்லிட்டீங்க, அதை நான் எப்படி ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சாப்டர் எடுத்துக்கோங்க, ஒரு சாப்டரை ஒரு 3 நாளுக்குள்ளே முடிக்கிற மாதிரி பாருங்கள், ஓகேவா? இல்லை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னா நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஒரு சாப்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது முடிக்காமல் அடுத்த சாப்டர் போகாதீங்க. ஸோ சப்போஸ் ஒரு சாப்டர் ரொம்ப டைம் எடுத்துக்குது அப்படின்னா எனக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, வரவே மாட்டேங்குதுன்னா ஸோ அடுத்தது என்ன ஈஸியாக இருக்கோ அதுக்கு மூவ் பண்ணிடுங்க. ஸோ டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஒன்ஸ் நீங்கள் 3 சாப்டரை ஓரளவுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா 3 சாப்டரை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது இப்போ நான் சொன்ன 7 சாப்டரையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஈஸியாக இருக்கிற சாப்டர், ஒரு கஷ்டமாக இருக்கிற சாப்டர், கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிற சாப்டர், இந்த 3 சாப்டரையும் ஒரு பாட்டை வச்சுக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி இன்னொரு பாட்டு, அப்படி பிரித்து பண்ணுறப்ப உங்களுக்கு நாளைக்கு கொஸ்டின்ஸ் பேப்பரில் பார்க்கும்போது இந்த சாப்டர் இந்த கான்செப்ட், ஸோ இந்த ஃபார்முலா போட்டால் இந்த ஆன்சர் வந்துடும், சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி அது நீங்கள் ஹோல் இயர் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஸோ அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக படுது, ஸோ அது உங்களுக்கு நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு எதுவும் பெஸ்ட்டாக படலைன்னா நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்களோ ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை பண்ணுங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி போயிடலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் சொல்லிடுறேன். ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்த வரையும் ஸோ உங்களுக்கே தெரியும் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ஸ் படித்தா கூட எடுத்துடலாம். ஸோ அப்படி படிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஒரு 20 மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பரை எடுங்க. ஸோ அது நிறைய மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பரை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஸோ அதில் இருக்கக்கூடிய எதையுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஈவன் கம்பல்சரி அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதை பேஸ் பண்ணி நாளைக்கு மாடலில் கூட பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸில் அதை பேஸ் பண்ண உங்களுக்கு ஒரு கம்பல்சரி வரலாம். மேக்ஸிமம் வர்றதுக்கு சான்ஸ் கம்மி, பட் சப்போஸ் வந்தாலும் வரலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் கம்பல்சரி ஃபோக்கஸ் பண்ணல, நான் ஒரு நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், ஒரு 90 கிட்ட வந்துடணும் அப்படின்ட்டாலே நீங்கள் இதை பண்ணாலே போதும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் ஒரு வால்யூமும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் வால்யூமில் 5 லெசன் தான் இருக்குது. ஸோ அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஸோ அதை நீங்கள் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. ஸோ அதை கொஞ்சம் ஃபுல்லாக படிக்கிறது தரவாக படிச்சுக்கோங்க. 2வது வால்யூமில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மட்டுமே போதும். அது அந்த ஈஸியாக இருக்குது, அந்த 11th சாப்டர்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் ஃபுல்லாக படிச்சிருங்க. ஸோ இதை படிச்சுட்டு அதே மாதிரி 5 மார்க்ஸ் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும். அது என்ன இம்பார்ட்டன்ஸ், அது எப்படி சொல்கிறது, 2 மார்க் 3 மார்க்குமே நான் இம்பார்ட்டன்ட் நான் கொடுக்குறேன், அதை மட்டும் பாருங்கள். கொஞ்சம் ஒரு சேஃப்டிக்காக ஒரு வால்யூம் படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஒரு வால்யூம் ஃபுல்லாக படிச்சுட்டு இன்னொரு வால்யூமில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கனாலே போதும், ஓகேவா? ஏன்னா போன இயர் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டம். போன இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்துட்டிங்கன்னா தெரியும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த இயர் ஸோ
இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபோக்கஸ் மோர் டைம் ஃபார் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரை எடுத்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய இம்பேக்ட் என்னன்னு தெரியும். ஸோ ப்ராப்ளம்ஸ்க்கு நான் கன்ஃபார்மாக கெமிஸ்ட்ரிக்கு அப்லோட் பண்ணுறேனோ இல்லையோ பிசிக்ஸ்க்கு நம்ம சேனலில் வரும். தயவு செய்து நான் சொல்கிற ப்ராப்ளம்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு வால்யூம் அண்ட் செகண்ட் வால்யூம் 2 வால்யூமே பாருங்கள். ஸோ மொத்தமாகவே ஒரு 30 சம் 40 சம் தான் இருக்கும். ஸோ அந்த 40 சம்மை மட்டும் பாருங்கள். ஸோ ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த 40 சம்மில் ஃபஸ்ட் வால்யூமில் மொத்தமாகவே 40 சம் தான் சொல்கிறேன். ஸோ அந்த 40 சம்மை கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் விட்டுருங்க. சும்மா டேரெக்டாக ஃபார்முலா போட்டு ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து போன இயர் மாதிரி கொஸ்டின் பேப்பர் பிசிக்ஸ் டஃப்பாக வந்துருச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு கட் ஆஃபில் பயங்கர இம்பாக்டாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ பிசிக்ஸ் பொறுத்த வரையும் ஸோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் பார்த்தாலும் ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் அதாவது ஃபுல்லானா அது இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதில் ப்ராப்ளம்ஸ் வந்து எப்பயுமே ஃபுல்லாக பார்க்க தேவையில்லை. ஸோ என்னெல்லாம் வரும், என்ன கான்செப்ட்லாம் மெயினாக இம்பார்ட்டண்ட்டோ ஸோ அதிலிருந்து வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறீங்க. எக்ஸசைஸ் பார்க்க தேவையில்லை பிசிக்ஸில். ஸோ இது வந்து என்ன எக்ஸாம்பிள்ஸுங்க நான் உங்களுக்கு வந்து வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பிப்ரவரி ஆரம்பித்த உடனே நம்ம இம்பார்ட்டன்ஸ் போடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதோட சேர்த்து நான் இதையும் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி விட்றேன். நீங்கள் வந்து அதே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது 1 மார்க்ஸ். நான் மேக்ஸ்க்குன்னு இல்லை, எது ஸ்டார்ட் பண்ணாலும் 1 மார்க்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு சாலிடாக வரக்கூடிய மார்க்கு 15 மார்க்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க், ஒரு 12 மார்க் வந்துடுமா புக் பேக்கில். ஸோ ஒரு 13 மார்க்கோட வரலாம். ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு 2 மார்க் 1 மார்க் நமக்கு வந்து இன்டீரியரில் செக் வைக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான். ஸோ பிசிக்ஸ்க்கு ஒன்றும் பெரிய ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸ் மட்டும்தான் ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து இப்படி பார்த்தீங்கனாலே ஸோ ஓகே. அடுத்தது வந்துருங்க கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரிக்கு ஸோ நான் ஒரு ஜஸ்ட்டு வந்து இதே மாதிரி 1 மார்க்ஸில் ஆரம்பிங்க, 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இம்பார்ட்டண்ட்டே கூட படிங்க, 5 மார்க்ஸ்க்கும் நான் சொல்கிறது படிங்க. ஆனால் செகண்ட் வால்யூமில் நான் சொல்கிற 5 மார்க்ஸை கன்ஃபார்மாக படிச்சிருக்கணும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க, நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இன்ஆர்கானிக்கில் 12th ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா ஸோ அந்த என்னென்ன ரியாக்ஷன்ஸ் பார்க்கணும், ஒரு 30 ரியாக்ஷன். ஸோ 30 to 35 ரியாக்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் நான் கொடுக்குறேன். அதை மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த லூகாஸ் டெஸ்ட்டு, விக்டர் மேயர்ஸ் டெஸ்ட்டு, கேனிஜாரோ, அதே மாதிரி ஆல்டால் கண்டென்சேஷன், உல்ஃப் கிருஷ்ணர் ரியாக்ஷன்ஸ், அதே மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா. ஸோ கோல் சீமெண்ட், தாலியன், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு பிடிஎஃபாக மேக் பண்ணி ஸோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தென் அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு சேனல்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்குன்னு. மெயினாக 12th. ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க, எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸோ அவங்களுக்குமே வந்து சைட் பை சைட் வீடியோஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவுமே அவங்களுக்கு ஒரு டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே அவங்களுமே இதுலேருந்து எடுத்துக்கணும். ஸோ அதுதான் உண்மை. ஸோ ஏன்னா நெக்ஸ்ட் இயர் அவங்க வரப்போ நான் இன்னும் வீடியோஸ் கொடுக்கும்பொழுது ஸோ அவங்களுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 12th. ஸோ இவ்வளோ இயர் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th படித்து அதில் ஒரு நல்ல மார்க் எடுத்து 11th ஒரு குரூப் எடுத்து 11th 12th படிச்சுட்டு 12th நீங்கள் எதுக்கு படிச்சுட்டு போகிறீங்கன்னா நல்ல காலேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காங்க. அப்போ அதில் என்ன மெயின் ரோல் ப்ளே ஆகுதுன்னா அந்த கட் ஆஃப் தான். ஸோ அதுக்காக தான் நான் வந்து மெயின் சப்ஜெக்ட்டுங்கிறது நீங்கள் வந்து ஸ்கூல் போனாலும் நீங்கள் எடுக்கிற பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்க் மாதிரி ஸோ அதர் சப்ஜெக்ட் மீதி இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாம் சும்மா ஸ்கூல் போயிட்டு வர்றது தான். அப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ், மெயின் சப்ஜெக்ட்டுக்கு தான். அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ கெமிஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி தான். ஸோ இன்ஆர்கானிக் ஓகேவா நீங்கள் படிச்சிருவீங்க. ஆர்கானிக்கில் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், அதே மாதிரி ஆர்கானிக்கில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அந்த இது மட்டும் இந்த 8th சாப்டரு ஸோ இதுலலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டிங்கனாலே போதும். ஓகேவா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் வந்து எதுவுமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இருக்கிற டேஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி மார்னிங் வந்து மேக்ஸ்க்கு விட்டுருங்க, மீதி ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டிங்கன்னா ஸோ ஜஸ்ட்டு இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னும் வந்து ரிவிஷன் எக்ஸாம் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படித்தது வச்சு எழுதுங்க. அந்த மார்க்கு வந்து நீங்கள் வந்து நான் அதில் நீ ஃபைனலாக வைக்க போகிற ரிவிஷன் எக்ஸாமில் மார்க் குறைஞ்சாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு நீங்கள் பப்ளிக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா வந்து நீங்கள் ஆஃப்டர் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் அந்த டைமில் வந்து லூஸ் தனமாக வந்து நான் இன்னும் மார்க்குக்காக படிச்சுட்ருக்கேன். ஸோ சாரி நான் வந்து சொல்கிறதுக்கு, இன்னும் நான் வந்து மார்க்குக்காக படிக்கணும். ஸோ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் வந்துருச்சுங்கிறதுக்காக அதுக்காக ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். மேக்ஸ்க்கு முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி தமிழ் எக்ஸாம், இங்கிலீஷ் எக்ஸாம் வரும்பொழுதும் கூட அதுக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து மூவவே வந்து இதுக்கு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கட் ஆஃப் அதிகமாகும்.
மார்க் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ ஆவரேஜாக கூட நீங்கள் எடுத்துடலாம். ஸோ மார்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், கட் ஆஃப் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் இப்பயும் அதான் சொல்கிறேன், இந்த 550+ மார்க்குங்கிறது ஸோ மற்ற சப்ஜெக்டில் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா வந்துடும். பட் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து மெயின் ரூல் கிடையாது. 500 எடுத்தாலும் கட் ஆஃப் ஒரு 190 இருந்ததுன்னா ஸோ உங்களோட லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நீட்டாக வந்து நீங்கள் அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1 மந்த் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எல்லாமே எதுக்காக அப்படின்னா கட் ஆஃப்காக தான். ப்ளீஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ அதை மட்டும் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியை மட்டும் நீங்கள் வந்து திரும்ப மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு 10 தடவை எழுதுங்க, பேப்பர் எடுத்து எழுதுங்க. நான் 30 days கன்சிஸ்டண்ட்டாக இருக்க போகிறேன். இன்னும் இருக்கக்கூடிய ஸோ இவ்வளோ டேஸ் நீங்கள் நிறைய பிளான் போட்டிருப்பீங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, டிஸ்ட்ராக்ட் ஆகி வேறு வேவுக்கு மூவ் ஆகிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் காமனாக நடக்கிறதுக்கா. ஸோ ஈவன் ஐ ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து எதுவுமே வந்து இனி வந்து பிளானிங்கே கிடையாது. ஸோ டே பை டே நான் என்ன பண்ண போகிறேன்னா, காலையில் எந்திரிக்க போகிறேன், கன்சிஸ்டன்சின்னு நான் வந்து ஒரு 10 தடவை ஒரு பேப்பரில் எழுதிட்டு தான் நான் படிக்கவே போகிறேன். மேக்ஸ் பார்க்க போகிறேன். மேக்ஸ் எது வேணால் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதை பாருங்கள், தெரியாத பாருங்கள், ஏதோ ஒன்று பாருங்கள். ஃபார்முலா பாருங்கள், சாப்டர் பாருங்கள். ஸோ எது உங்களுக்கு வரல, ஸோ எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட் வால்யூமில் பிரச்சனை இல்லை, 2வது வால்யூமில் இந்த ஏதோ ஒரு சாப்டர் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு பர்டிகுலர் எக்ஸசைஸை திருப்பி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ஈவன் தான் இந்த வீடியோவை யாரெல்லாம் ஃபுல்லாக இதுவரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாத்துக்குமே வந்து ஒரு கன்ஃபார்மாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20-25 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுற மாதிரி வந்துடணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இதெல்லாம் இருக்கும். ஸோ அது முடித்ததுக்கப்புறமா ஓகேவா, அது முடித்ததுக்கப்புறமா ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிவைஸ் பண்ணுறது எப்படின்ட்டு நான் அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஓகேவா? ஸோ எந்தெந்த இதுக்கு எப்படி பார்க்கணுங்கிறத பற்றி நான் செப்பரேட்டாக கூட போடுறேன். ஸோ அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. ஸோ இந்த நான் மார்னிங் ஈவினிங் படிக்க சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ மார்னிங் மேக்ஸ் பாருங்கள். ஸோ ஈவினிங் வந்து போன இயர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் எடுத்து மெயின் சப்ஜெக்ட்க்கு வந்து தனித்தனியாக வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கீங்களான்னு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிராஸ் வெரிஃபிகேஷன் ஸோ எதுக்காக அப்படின்னா மேபி உங்களுக்கு கன்ஃபார்மாக ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த கடந்த ஒரு 2 வருஷம் கொஸ்டின் பேப்பர் படிச்சிங்கனாலே போதும். ஸோ அதுலேருந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த கொஸ்டின்ஸை ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் எப்படி கொஸ்டின்ஸ் பேப்பர் இருந்தது அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ கன்ஃபார்மாக உங்களால் முடியும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நான் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சும்மா வந்து போய் எக்ஸாம் எழுதலை. இந்த ஹோல் இயர் வந்து ஏதோ ஒன்று படிச்சிருக்கீங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த மிட் டேர்ம் டெஸ்ட்டில் இருந்து அதே மாதிரி 12ங்கிறது ஒரு மெமரிஸ். ஸோ வந்து அதை வந்து நீங்கள் ஸ்கூல் டைமில் ரிவிஷன் டைம்லலாம் என்ன பண்ணிகிட்ருப்பீங்கன்னு தெரியும். பட் அதை பண்ணுங்கள். பட் இதை வந்து கொஞ்சம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிட் டைம் எக்ஸாம் கடந்து, குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன்ஸ் கடந்து, ஹாஃப் இயர்லி கடந்து ஸோ இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ரிவிஷன்ஸ்லாம் எழுதி வந்திருக்கீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து ஸோ மேபி கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கலாம், ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணுங்கிறத கூட நான் வந்து சொல்கிறேன். ஸோ எப்படி வேணால் கொஸ்டின்ஸ் பேப்பர் கேட்கட்டும், வெதர் இட் இஸ் ஈஸி ஆர் மாடரேட், ஸோ ஐ கேன் டூ இட் அப்படின்ட்டு மட்டும் நீங்கள் நினச்சிட்டு போங்க. கன்ஃபார்மாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரும். சப்போஸ் மாடரேட்டாக வந்துடுச்சு, கெமிஸ்ட்ரி நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன், மாடரேட்டாக வந்துருச்சுன்னா ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து எப்படி சொல்கிறது, அஃப்ரைட் ஆகாதீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, டென்ஷனும் ஆகாதீங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து இல்லை, பி காம். ஓகேவா? கொஸ்டின்ஸ் பேப்பர் எப்படி வந்தாலும் சரி காமாக அதை வந்து ஹேண்டில் பண்ண பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுடைய 12th இந்த பப்ளிக் எக்ஸாமினுங்கிறது லைஃப்னுடைய ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது முதல் ஸ்டெப் தான். ஸோ இது வந்து உங்களோட வாழ்க்கையினுடைய முதல் படிக்கட்டு தான். ஸோ அது மேபி மேக்ஸிமம் சக்ஸஸாக தான் இருக்கும். ஸோ ஃபெயிலியர்ஸ்னு வராது, நீங்கள் எல்லாருமே வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்துருவீங்க. பட்
கொஞ்சம் அது வந்து நல்ல மார்க்ஸுங்கிறது வந்து நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப, ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு எய்ம் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த எய்ம் அச்சீவ் பண்ணுறதுக்காக இனி இருக்கக்கூடிய இந்த 1 மாத காலத்தில் வந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எஃபர்ட்ஸ் போடுங்க. ஃபர்தராக எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ வந்து எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹாவ் ஐடியா அபவுட் இட். பட் வந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் ஸோ சம்திங் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நம்மளோட சேனலில் வீடியோஸ் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்வேஸ் ஹாப்பியாக இருங்க. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிக்க வேண்டாம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள்.